வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கனிமொழி உள்ளிட்ட 300 எம்பிக்கள் கூண்டோடு கைது. வாக்கு திருட்டுக்கு எதிராக பேரணி சென்ற எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் சாலையில் அமர்ந்து போராட்டம். ராகுல் காந்தி தலைமையிலான பேரணியை தடுத்து நிறுத்தியதால் தடுப்பு அரண்களை ஏறி குதித்த எம்பிக்கள். தேர்தல் ஆணையம் நோக்கி பெறப்பட்ட பேரணியில் அகிலேஷ் யாதவ் ஆவேசம். தடுப்புக்காக போலீசார் போட்டிருந்த பேரிகார்டு மீது ஏறி குதித்து போராட்டம். அரசியலுக்காக நடத்தப்படும் போராட்டம் அல்ல, அரசியலமைப்பை காக்கவே போராட்டம். முழுமையான சரியான வாக்காளர் பட்டியலை தங்களுக்கு தேவை என ராகுல் காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் நடந்த போராட்டத்தின் போது திடீரென மயங்கி விழுந்த காங்கிரஸ் எம்பி சஞ்சனா ஜடவ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமில்லை என்றால் ஏன் தரவுகளை அளிக்கிறீர்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. பாலாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவு காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக உச்சநீதிமன்றம் வேதனை. உச்சநீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். பாலாறு மாசடைவதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதிகாரிகள் கூட்டாக செயல்பட வேண்டும். இயற்கையை நீங்கள் கைவிட்டால் இயற்கையும் உங்களை கைவிட்டுவிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பொய்களை கத்தி உறக்க பேசினால் அதிமுகவின் அலங்கோல ஆட்சியை மக்கள் மறக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி நினைத்துக் கொண்டு சவுண்டுவிடும் எடப்பாடி பழனிசாமியை சொந்த கட்சிக்காரங்களை விமர்சிப்பதாக கிண்டல். ஊரா சுத்தன டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல, அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை, சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை, இனியும் எடுபடாது. விழுப்புரம், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்த முடிவு. தேர்தல் முடிவு எப்படி வரும் என்றாலும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தல். கர்நாடகத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜண்ணா திடீர் ராஜினாமா. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு தொடர்பாக கருத்து தெரிவித்த நிலையில் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு. தேனி மாவட்ட பெரியகுளத்தில் சாலை பணியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கவுன்சிலரை தாக்கிய திமுக பிரமுகர்.
தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கொடைக்கானல் பிரிவு சாலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம், போக்குவரத்து பாதிப்பு. நீ என்ன பூரா கமிஷன் வாங்கிக்கலாம் பாக்குற ஓட ஒரு கார் கொடுத்துருவா. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெவிராஜ் குற்றவாளி என அறிவிப்பு. தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். தெருநாய் பிரச்சனைகளை போர்க்கால அடிப்படையில் தீர்க்க வேண்டிய நிலை உள்ளது. டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் ஒப்படைக்க 8 வாரங்கள் கெடு விதித்தது உச்சநீதிமன்றம். பணி நிரந்தரம் கேட்டு 11வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். ஒருத்தர் 11 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் இருக்குது. இப்போ கான்ட்ராக்ட்ல வேலை செய்யணும் எப்படி செய்வாங்கம்மா? 23,000 சம்பளம் வாங்கிட்டு 5,000 சம்பளம் சொன்னா எப்படிமா வாங்குவாங்க? எங்களுக்கு நிரந்தரம் வேலை வேணும், நிரந்தரம் வருமானம் வேணும். நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சீருடையை அணிந்து வந்த கவுன்சிலர் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முயற்சியை கண்டித்து போராட்டம். சிவகாசியில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வீடுகள் உள்ளிட்ட 7 இடங்களில் வருமான வரித்துறை திடீர் சோதனை. பட்டாசுகளை வெளி மாநிலங்களுக்கு ஏற்றிச் செல்லக்கூடிய தனியார் டிரான்ஸ்பர் நிறுவனங்களிலும் ரைட். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மலைப்பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம். காடுகளில் வாழும் அரிய வகை உயிரினங்கள் பாதிக்கப்படும் அபாயம். ஒருநாள் தொடர்களில் ரோஹித் சர்மா விராட் கோலி தொடர்ந்து விளையாட வேண்டும். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி விருப்பம்.